அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனால ரொம்பவே வேகமா ஓட முடியும். அதுக்கு ஏத்த மாரியே இதுக்கு 4 கால்கள் இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. கூடவே இதால பயங்கரமா ரோர் பண்ண முடியும். அதாவது கர்ஜிக்க முடியும் அப்படிங்கிற மாரி காட்டியிருப்பாங்க. இதோட கர்ஜனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கர்ஜிக்கும்போது ஹியூமங்கஸாரையே பறக்க விட்டுருக்கும். அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு ஏலியன அசால்ட்டா பறக்க விடுது அப்படின்னா, இதோட இதோட ரோர் வந்து அதாவது கர்ஜனை வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இதோட கர்ஜனை வந்து என்ஹான்ஸ்டா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாவே காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனால தன்னோட வாய வச்சு மட்டும் இல்லாம தன்னோட வாள வச்சு கூட பயங்கரமா சண்டை போட முடியும், எதிரியை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாவே காட்டியிருப்பாங்க. அதுலயும் இது தரையில தன்னோட வாள வச்சு ஓங்கி அடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டேமேஜே ஏற்படும். தரையே கிட்டத்தட்ட 2ஆ பிளக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி கூட ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தெளிவாவே அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டக் ஆன் யூ அப்படிங்கிற எபிசோட நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்தோட வாள வச்சு ஓங்கி தரையில அடிச்சிருக்கும். மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி